இப்போதைக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தா யாரும் பெருசா பண்ணல ப்ரோ. அதனால யாருக்கும் பெருசா சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் ஐடியா இல்ல ப்ரோ. வார்த்தைலாம் கொஞ்சம் தேவையில்லாமல் விட்டுட்டு இருக்காரு. இப்போ நான் கூட கேள்விப்பட்டேன், உங்களுக்கு தான் தண்ணி குடிக்கணுமா, உங்களுக்கு தான் ஒன்று கிடைக்கணுமாலாம் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு பேச எதுவும் வார்த்தை இல்லைன்னா போய் சவுத்தை போட்டு நக்குங்கடா அப்படிலாம் பேசியிருப்பாரு. இதெல்லாம் தேவையில்லை. ஏன் இந்த அளவுக்கு தாக்கி பேசுறாருன்றது தெரியல. அது ஒரு சில வார்த்தைகள்லாம் ரொம்ப கொச்சைத்தனமா இருக்கு. அது எனக்கு விஜய் வரலாம், ஆனால் வந்து விஜய் வர அளவுக்கு பவர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒண்ணுமே நான் வந்து அரசியல் அதை வச்சே அவர் பிராண்டிங் பண்றாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தோணுது கண்டிப்பா எனக்கு. 26 எலெக்ஷனில் இப்போது இன்னும் ஒரு 1 இயர் வந்து இருக்குது ப்ரோ. ஸோ வந்து அந்த 1 இயரை வச்சு தான் நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகிறேன். மற்றவங்க எப்படின்னு தெரியல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாரும் எடுக்கிற மாதிரி இப்போ சீமான் வந்து ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் எடுத்த மாதிரி விஜயும் அதே மாதிரி சேம். அவர் நிறைய கொள்கைகளும் சொல்கிறாரு விஜய். அது எந்த அளவுக்கு வந்து பாசிபிளாக இருக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா இன்னும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ஸ்டாராக தான் பார்க்குறாங்களே தவிர்த்து ஒரு அரசியல்வாதை யாரும் பார்க்கல. அவரும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கலாம் இன்னும். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட கட்சி அறிவிச்சு இத்தனை மாசமும் ஒரு பிரஸ் மீட் கூட இப்போ வரைக்கும் ஒரு அட்டன் பண்ணல. இப்போ எப்பவுமே வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே அவர் இருக்காரு. இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ அவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், வெளியே வந்தா கிரௌட் கூடிடும், எல்லாமே ஓகே தான். பட் அவரோட வீட்டில் ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணலாமே, ஏன் பண்ண முடியாது? பண்ணலாம். பட் அதெல்லாம் பண்ண முடியாம ஒண்ணுமே நான் வந்து அரசியல் அதை வச்சே அவர் பிராண்டிங் பண்றாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தோணுது கண்டிப்பா எனக்கு. அரசியல்ன்றது வந்து நம்மளோட பவர், நம்மளுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வெளியே சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது நான் நினைக்கிறேன். நான் வந்து இந்த குடும்ப அரசியல் இருக்குல்ல, அது வந்து தொடர்ந்து வரவானான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வேற யாராவது ட்ரை பண்ணலாம், சீமான் அவர்கள் இல்லாட்டி விஜய் அவர்கள், யார் வேணா இருக்கட்டும், வாட் எவர், அவங்களுக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இத்தனை வருஷமா பார்த்துட்டே இருக்கும்ல, நம்ம ஜென்ரேஷன் மாதிரி மாறிட்டே இருக்கு. எங்க அம்மா தாத்தா எல்லாருமே பார்த்தது தான். இவங்களாம் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம கேப்டன் அவர்களை விட்டுட்டோம், இழந்துட்டோம். இப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இவங்களுக்கு 5 வருஷம் தானே, அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் முடிவு என்ன மாற்றிக்கலாம். நம்ம பவர் இருக்கு, என்ன இருந்தாலுமே நம்ம வந்து 5 வருஷத்துல மாற்றிக்கலாம். அதில் அதேமாதிரி அவங்களும் வந்து அவ்வளோ கேவலமாலாம் ஆட்சி பண்ண மாட்டாங்க. எப்படி இருந்தாலுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். என் சப்போர்ட் தளபதிக்கு தான். யூஸ்வலாக டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி வந்து மெஜாரிட்டி வந்து எனக்கு என்னமோ தளபதி வின் பண்ணுவாருன்ற மாதிரி தோணுது. ஸோ மக்களும் ரொம்ப அவர் மேலே வந்து அவர் நடக்கிற அந்த மாநாடெல்லாம் பார்க்கும்போது அவர் வருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அவருக்கு தான். பேஸ்ட் ஆன் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, யார் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்கன்னு முதல்ல பார்ப்பேன். ஸ்ட்ராட்டஜி நல்லா இருந்தால் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவேன். இன்கேஸ் அதில் ஏதாவது கோளாறு இருந்ததுன்னா ஆஸ் யூஷுவல் டிஎம்கேக்கு போடுற மாதிரியே ஓட்டு போட்டுருவேன். யூஸ்வலாக டிஎம்கேக்கு தான் போடுவேன். ஈவன் ஐ ஃபெல்ட் வி நீட் அ சேஞ்ச் இன் த கவர்மெண்ட். என் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நிறைய மாற்றிருக்காங்க அண்ட் தேர் மோர் இன் டு லைக் எய்த்திசம் அண்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். அந்த மாதிரி கொஞ்சம் மாடர்ன் தாட்ஸ் தமிழ்நாடுக்கு ரொம்ப தேவை. ஸோ அதுக்காகவே மெயினாக நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இப்போதைக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தா யாரும் பெருசாக பண்ணல ப்ரோ. அதனால் யாருக்கும் பெருசாக சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் ஐடியா இல்லை ப்ரோ. அது பார்க்கும்போது சிரிப்பு வருது. சீமான் வந்து அவரோட பேச்சு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து தமிழ்ன்ற வந்து போராடுறது வந்து அது பேசுறது வந்து தப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து தமிழன் தான் தமிழ் மண்ணை வந்து ஆளணும் அப்படின்னு சொல்கிற அந்த கொள்கையும் வந்து என்னை பொறுத்திக்கும் தப்பு கிடையாது. கரெக்டாக தான் பேசுகிறாரு. அவர் பேசுகிற அந்த ஒரு சில விஷயம் தான் வந்து காமெடியாக இருக்கும். எல்லையை தாண்டி வந்தால் நீ சுடுவியா, நான் ஒரு கண்ணை கொடுத்து அனுப்புவேன், நீ சுட்டா ஸ்ரீலங்கன் எம்பசி சும்மா இருக்குமா, இல்லை இந்தியன் எம்பசி தான் சும்மா இருக்குமா, அந்த மாதிரி விஷயங்களும் இதில் வந்து இன்வால்வ் ஆகும். அவர் சொல்கிற எல்லா கொள்கையும் எல்லாம் நடக்குமான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டாரான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் ப்ரோ சொல்லுவேன். ஏன்னா அவர் சொல்கிறத ஒரு சிலர் ஏற்றுக்கலாம், ஒரு சிலர் ஏற்றுக்க முடியாது. எனக்கு இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி தெரிஞ்சது என்னன்னா, வைகோ இருக்கார் இல்லையா, வைகோ வந்து சொல்லியிருந்தாரு சீமான் வந்து பிரபாகரன் அவர் கூட இருந்ததே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அவர் வந்து வைகோன்றவர் வந்து பிரபாகரன் கூட ஒரு மாசம் வந்து கூடயே இருந்து டிராவல் பண்ணவர். ஆமக்கறி இவர் ஆமக்கறி இந்த கறின்றாரு. 10 நிமிஷத்துல எப்படி ஒரு ஆமக்கறி 10 வருஷ வாழ்க்கையை வந்து 10 நிமிஷத்துல வாழ்ந்துட்டதா சொல்றாரு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதுவும் ஒரு விஷயம் இருக்கு. இதுல ரஜினி மீட் பண்ணது ஒரு நார்மல் ரீசனா கூட இருக்கலாம் ப்ரோ. அதை வந்து இவங்க எல்லாரும் வந்து எல்லாத்தையுமே தப்பான கண்ணோட்டத்திலே பார்க்க கூடாது. எல்லாமே அரசியல்னா இப்போ ஒருத்தருக்கு ரஜினி வந்து கண்டிப்பா பழக்கமானவராக இருக்கலாம். மேபி அவருக்கு உடம்பு சரியில்லாதது கூட இப்போ நடுவில் அமெரிக்காலாம் போயிட்டு வந்தார் இல்லையா, அதுக்காக கூட போய் பார்த்துட்டு வந்ததாக கூட இருக்கலாம் இல்லையா. அது இவங்க அரசியலாக கூட கனெக்ட் பண்ணலாம். மேபி ஒரிஜினலாகவே அரசியலாக கூட இருக்கலாம். கரெக்டாக நம்மளால சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் இதை பொறுத்து தான். சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேட்டையன் படம் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசியிருந்தார். படம் பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து சீமான் வந்து ரஜினி வந்து அப்படியே சொல்லியிருந்தாரு, நம்ம மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாரு. தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து ஒத்துக்கிட்டாரு. சரி இப்போ வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்காரு. அதை பற்றி தான் பேசியிருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பின்னாடி ஒரு பிளான் இருக்கு அமெரிக்கா. ஏன்னா நேற்று மேடையில் வந்து சீமான் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதெல்லாம் என்ன பிளான், நான் 2026 ஒரு பிளான் எடுத்து வச்சிருக்கேன், சதறிடுவீங்க, எல்லாம் மிரண்டுவீங்க, நான் ஒரு காட்டுறேன் பாருன்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது மேபி ரஜினி கூட ஏதாவது அவர் சப்போர்ட்டு கேட்குறாரா அந்த மாதிரி இருக்குமோன்னு சொல்லிட்டு தோணுது. அது சீமான் வந்து சிறந்த பேச்சாளர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். விஜயகாந்தும் அப்படிதான், ஓகேவா. ஆனால் விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாயால் தான் வந்து கெட்டு போனார். அதனாலே நிறைய பேருக்கு பிடிக்காம போச்சு. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவார் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவர் வந்து
பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பேசினதெல்லாம் இருக்கட்டும், விஜய் கூட பேசுறதா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு மாதிரி வார்த்தைலாம் கொஞ்சம் தேவையில்லாமல் விட்டுட்டு இருக்காரு. இப்போ நான் கூட கேள்விப்பட்டேன், உங்களுக்கு கேட்டால் தண்ணி குடிக்கணுமா, உங்களுக்கு கேட்டால் ஒன்று கிடைக்கணுமான்லாம் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு பேச எதுவும் வார்த்தை இல்லைன்னா போய் சவுத்தை போட்டு நக்குங்கடா அப்படிலாம் பேசியிருப்பாரு. இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் வந்து அவர் என்னதான் நியாயமாக பேசியிருந்தாலுமே இந்த வார்த்தையெல்லாம் போடும்போது இப்போ நான் பிடிச்சிட்டு வந்து சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்படி சொன்னார் அவரை பிடிச்சாலுமே அவர் பேசுறது எல்லாமே கேட்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும், அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அவர் சொல்கிற கொள்கைலாம் ஒரு மாதிரி லைட்டாக முடியுமா இப்படிலாம் முடியுமான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுலேயே இந்த மாதிரி குறைலாம் இருக்குது. அதனால வந்து இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டாருன்னா சிறந்த பேச்சாளராக அரசியல் வரதுக்கு முன்னாடி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வரக்கூடாது சொல்லிட்டு இருந்தாரு, எல்லாரும் வரக்கூடாது சொல்லியிருந்தாரு, தமிழர் தான் வரணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்பயே நிறைய ப்ரெஸ் பீப்பிள்லாம் கேட்பாங்க, அப்போ விஜய் வரலாமான்னு கேட்கும்போது வரட்டும் தம்பி வரட்டும்னு சொல்லுவார். இவர் என்ன நினச்சிருந்தா விஜய் வந்து இவர் கூட தான் இருப்பார், சப்போர்ட் பண்ணாரு நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இவரையும் லைட்டாக தாக்குற மாதிரி பேசிட்டாரா. யங்ஸ்டர்ஸ்னாலே இவருக்கு தான் போகும் கண்டிப்பாக, 3ஆம் இடத்துக்கு வந்துருவார் எப்படி இருந்தாலுமே. இப்போ எல்லாம் பெரியவங்களாம் அங்கே போனாலுமே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே சீமான் தான் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து சீமான்லேருந்து அந்த பக்கம் போகிறாங்க. அதனால கண்டிப்பாக ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும். அதுலேருந்து நம்ம வீண்டு வரணுன்றதுக்காக நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக பேசிட்டு இருக்காரு. சப்போர்ட் பண்ண வேணான்னு சொல்றதுக்கு நான் யாரும் இல்லை. பட் இட்ஸ் நைஸ், லைக் ஒரு நியூ கமருக்கு சான்ஸ் தரலாம். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக யாருமே 100% அதை நிறைவேற்றவே முடியாது. தேர் ஆல்சோ ட்ரைங், பட் அதை தாண்டி நிறைய இஷ்யூஸும் இருக்கும் இல்லையா. ஸோ தேர் ஒர்க்கிங். அவங்க கிட்ட 100% நான் சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டால் இல்லை, ஆனால் அவங்கள தான் சூஸ் பண்ணி ஆகணும். வி டோன்ட் ஹேவ் குட் அந்த அளவு பர்ஃபெக்ட்னு யாரும் சொல்ல முடியாது. ரீப்ளேஸ் பண்ணுறது இல்லை, கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம், கொடுக்குறவங்க கொடுக்கலாம். நான் பர்சனலாக கொடுக்க மாட்டேன். ஐ ஃபீல் விஜய் வந்து ஒரு நல்ல ஆக்டர், அதோடன்னு இல்லை, பட் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். எஸ்பெஷலி இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் வந்து ஏதாவது ஒரு 4-5 கோல்ஸை வந்து அவர் அட்டைன் பண்ணால் கூட அவர் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துடணும். சீமானுக்கு மேபி அவர் கட்சியை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணலைன்னு எனக்கு ஒரு ஃபீலிங்கு, ஸ்ட்ரெங்தன் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு மட்டும் வேணால் ஓட்டு போடலாம், அவருக்கு யார் வேட்பாளர்களுக்கு தெரியாது இல்லையா, அதில் மற்றவங்களுக்குலாம் ஓட்டு போடுறது கொஞ்சம் கஷ்டம், ஓட்டு கிடைக்கிறது கஷ்டம். ஆக்டராக இருக்கவங்க தான் வந்து பாலிடிக்ஸ்க்கு வராங்கல்ல, அதுதான் தமிழ்நாட்டில் அப்பத்துலேருந்து. இப்போ எம்ஜிஆராக இருக்கட்டும் இல்லை ஜெயலலிதாவாக இருக்கட்டும், ஸோ அதை பேஸ் பண்ணி தளபதி வரதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. சீமான் வந்து அப்பத்துலேருந்தே ஸ்ட்ராங் இல்லை தான், எனக்கு தோன்றது வந்து அதுதான். தளபதி வந்து இப்போது கட்சி அறிவிச்சு இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது, நீங்களே பார்த்தீங்க. அவருக்கு இருக்க ரெஸ்பான்ஸ் அளவுக்கு மற்ற எந்த இந்த மாதிரி புதுசாக ஆரம்பித்தவங்களுக்கோ இல்லை சீமானுக்குமே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு தோணுது. அது தப்பு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்கள் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் விஜய் தம்பின்னீங்க. இப்போ அந்த தம்பியை வந்து ஏன் அப்படி திட்டுறாருன்னு தெரில. நான் விஜய் சப்போர்ட்டர் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக சொல்லணும்னா நீங்கள் அப்படி ஒரு தாக்கி பேசணும்னு ஒரு அவசியமே இல்லையே. ஏன் இந்த அளவுக்கு தாக்கி பேசுகிறாருன்றது தெரில. அது ஒரு சில வார்த்தைகள்லாம் ரொம்ப கொச்சைத்தனமாக இருக்குது. அதெல்லாம் வந்து உபயோகப்படுத்தாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து அரசியல் பண்ணுங்கள், அதை சண்டை போடாமல் பண்ணுங்கள், ஏன் அடிச்சுக்கிறீங்க? யார் நல்லது பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. அதை நீ வந்து ஒருத்தனை திட்டி தான் நீங்கள் ஓட்டு வாங்கணும் அப்படின்றது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். 26 பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா போன வாட்டியே ஓரளவுக்கு வந்துட்டார் அவர். இந்த வாட்டி வந்து டிஎம்கேக்கு டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு வருஷத்தில் வாய் விடாமல் இருந்தால் மேபி அவர் ஏதாவது பண்ணிக்கின்னு ஏதாவது கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. டஃப் கொடுக்க லைட்டாக சான்ஸ் இருக்குது ப்ரோ. ஆனால் ஆட்சியெலாம் பிடிக்க மாட்டார் ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும். என்னோட சப்போர்ட்டு யங்ஸ்டர், அது யங்ஸ்டர் கிடையாது, விஜய் உள்ளே வராரு. அவர் வந்து எந்த மாதிரி பண்ணுறாரு அதை பொறுத்து விஜய்க்கு மேபி சப்போர்ட் பண்ணுவேன். அது எனக்கு விஜய் வரலாம், ஆனால் வந்து விஜய் வர அளவுக்கு பவர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா வந்து அரசியல், சினிமா வேறு அரசியல் வேறு. அவர் யார்கிட்ட கூட்டணி வைக்க போகிறாருன்னு இருக்குது. அதேமாதிரி கொள்கைகள் இன்னும் நிறையா இருக்குது. சும்மா சொல்கிறது முக்கியம் இல்லை, இந்த 1.5 வருஷம் என்ன இறங்கி பண்ணுறாரு முக்கியம். எனக்கு தெரிஞ்சு போட்டியிடலாம், தோத்துட்டு அடுத்த எலெக்ஷன் கூட விஜய் பார்க்க டைம் இருக்குது. சீமானை வந்து அப்படி இல்லை, சீமானை வந்து வரலாம். ஆனால் என்னன்னா நான் தான் ஓப்பனாக சொல்கிற மாதிரி சீமான் சொல்கிற கொள்கைலாம் நிறையா யோசிச்சு பார்த்தா மெச்சூர்டாக யோசிச்சா அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு தான் தோணுது. அது மேபி மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா 5 வருஷம் தான் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வேற மாதிரி. இவர் வந்து பிஎம்ஏ வேணான்றாரு. பிஎம் இல்லாமல் உங்களுக்கு மெட்ரோ ஒர்க் நடக்காது. நல்ல ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் அந்த பார்த்தா நிறைய இருக்குது. அதெல்லாம் எப்படி நீங்கள் பிஎம்ஏ இல்லாமல் பண்ண முடியும்? நம்ம இவ்வளோ மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, அது எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். அதெல்லாம் வேலைக்கு என்ன அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட அவங்கள வச்சுட்டு இருக்கிறது நல்லது. பிஎம் வேணான்னு சொல்றது முதல் ஏற்றுக்க முடியாது. இதுதான் விஜயும் சொல்றாரு. விஜய் வந்து பிஎம் வேணான்னு சொல்ல, ஆளுநர் வேணான்னு சொல்றாரு. அது ஓகே, ஏற்றுக்கலாம். பிஎம் வேணாம் அந்த மீன்றது வந்து அதேமாதிரி ஃபுல்லாக இனிமேல் தமிழில் கொண்டு போக முடியுமா? படிப்பு எல்லாமே ஃபுல்லாக தமிழில் கொண்டு போகுமான்னு பார்த்தா அது வாய்ப்பு இல்லை. அவர் சொல்கிற கொள்கையெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே பால் கறக்கிறது கவர்மெண்ட் ஜாப், மாடு மேய்க்கிறது கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்து பாசிபிளான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது.